உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கையில 100, 200 இருந்தப்போ அழகான கிஃப்ட்ஸா வாங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்கிட்ட 25 லட்சம் இருக்கு. எந்த கிஃப்ட் வாங்குறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சார், இங்க 5 இல்ல 10 லட்சத்துக்கு ஏதாவது இருக்கா? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்த ஷாப் கட்டின இடமே கிடைச்சிருக்கும். ஐயோ, எனக்கே இன்னும் 25 வயசு ஆகல. சரி போகட்டும், ஒரு 10,000 ஏதாவது இருக்கா? மேடம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அது இருக்கா இல்லையான்னு நான் சொல்லிடுவேன். எனக்கும் தெரியல சார். என் மனசு ஜெயிச்ச என் லவ்வருக்கு என்ன வாங்கி கொடுக்கறது? சரி விடுங்க, நானே பாத்துக்கிறேன். இந்த கப்பை வாங்கி கொடுத்தா தினமும் அவர் யூஸ் பண்ணுவாரு. அப்போ அவருக்கு ஏன் ஞாபகம் தான் வரும். இந்த கப்ல அவரோட போட்டோவை பிரிண்ட் பண்ணி கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அது ஆக்சுவலி உங்களோட salary. ஓ, ஒரு நிமிஷம், லாயர் கால் பண்றாரு, போய் பேசிட்டு வரேன். ஹலோ ஹலோ சீதா. சீதா, சாயந்தரம் ஒரு பார்ட்டி இருக்கு, வரீங்களா? பார்ட்டியா? ஓ, இங்க பாருங்க, விவரத்தை சொல்லாம டைரக்டா விஷயத்த சொல்லிட்டேன். லாயர் புத்தி இப்படிதான். பார்ட்டினா வீட வாங்குறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டி வந்திருக்காங்க. ஓ, சீதா, சொன்ன நம்ப மாட்டீங்க, இதை விட நல்ல பார்ட்டி நமக்கு கிடைக்க மாட்டாங்க. நல்ல விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க. சார், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நான் வீட்டை விற்கிறதா இல்லை. நீங்க வீட்டை விற்கலன்னு சொன்னது நல்ல விஷயம்தான். சீதா, அப்புறம் எப்படி பணத்தை கட்டுவீங்க? ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க சார். ஆபீஸ்ல இருந்தா? முடிஞ்சது போங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ், அப்ஜெக்ஷன் ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் பேங்க்காரங்க ஜப்தி பண்ண வந்துருவாங்க. அப்புறம் இந்த பக்கம் வீட்டை விலைக்கு வாங்க வந்தவங்களும் போயிடுவாங்க. சீதா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வீட்டை விற்கிறதா நல்லதா? இல்ல சார், ஆபீஸ்ல இருந்து கண்டிப்பா எனக்கு பணம் வரும் சார். பேங்க்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்களான்னு கேட்டு பாக்குறீங்களா? நீங்களே கேட்கும் போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த சட்டத்துக்கும் இந்த பேங்க்குக்கும் இந்த விஷயம் எல்லாம் புரியாத. அதான் இங்க பிரச்சனை. நீங்க எனக்கு எந்த அப்டேட்டும் தர மாட்டீங்க. நானா எல்லாத்தையும் கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆஃப்டர் ஆல் இது என்னோட ப்ரொஃபஷன் தானே. இட்ஸ் ஓகே. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க சீதா. டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி கேன்சல், அப்படித்தானே? See you சீதா. Take care. ஓகே சார், தேங்க்யூ.
எவ்வளவு பேராசை அவனுக்கு. அவன் பேருக்கு மட்டும்தான் லாயரு, ஆனா புத்தி எல்லாம் கேவலமா இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களாலதான் கோர்ட்ல நீதி தேவதைய கண்ண கட்டியிருக்கா. இவனுக்கு சீதா வேணுமா, சீதா இருக்கிற காலனியும் வேணுமா? ஐயோ, என்னோட பேச்ச கேளு, உன்னோட வாழ்க்கையவே மாத்தி காட்டுறேன்னு சொன்னான். இப்ப பாரு, சுண்டல் வாங்கி சாப்பிட கூட கையில காசு இல்ல, 1 ரூபா கூட குடுக்கலையே. டொட்டடை, அவன் கொடுக்கல நினைச்சலாம், உனக்கு நான் தரேன். இங்க பாரு. 500 ரூபாவா? எங்க இருந்துங்க கிடைச்சது? அந்த லாயர் கிட்ட வேலை பார்த்ததுக்கு எனக்கு பீஸ். ஒன்னும் இல்ல, பணத்தை என்ன சொல்லி கொடுத்தானா, கொஞ்சம் கொஞ்சமா எண்ணிக்கிட்டு ஒன்னு சுட்டுட்டேன். அது கூட அவனுக்கு தெரியலடி. அவன் தான் அவ்வளவு பணம் வச்சிருக்கானே, ஒரு 2 நோட்டு எக்ஸ்ட்ராவா எடுத்தா என்ன? திருடங்கிட்ட திருடும் போது நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன 500 ரூபாய் நோட்டு கிடைச்சதும் எவ்வளவு சந்தோஷப்படுற பாத்தியா? என்ஜாய். அது இல்லையா, ரொம்ப நாளாவே சீதாவுக்கு அந்த லாயரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். நீயும் அப்படிதான் நினைக்கிறேன்னு நான் எப்படி நம்புறது? நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இந்த சுண்டல் மேல சத்தியமா. இந்த சுதேசி இன்னும் இவன் ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை. நான் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சேன்னா என்னை தடுக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது. போதும் போதும். பிரியா, ஆ? என்ன ஆ, என்ன என்ன ஸ்பெஷல்? அவர்தான் ஸ்பெஷல். அவருக்காக நானும் ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்கு தான் a small token of love. ஓ, வெரி நைஸ். ஹீல் பி வெரி ஹாப்பி. ஆமால, அதுக்கு தான் கொடுக்க போறேன். ஆனா இங்க ஆபீஸ்ல வச்சா? என்னாச்சு? ஆபீஸ்ல சார் எப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியாதா? அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட். அது மட்டும் இல்லாம நீ கிஃப்ட் எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி வச்சனா அவர் என்ன மூட்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. சரி, இப்ப என்ன பண்றது? வெளியே எங்கன்னா? வெளியே வா. சார் கூட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரமா உங்ககிட்ட ஏதோ பேசணும் ட்ரை பண்றாரு. நிஜமாவா? நிஜமாதான். நான் இத சொல்லதான் உங்களை தேடி வந்துகிட்டு இருந்தேங்க. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தானவா? இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. இது அவர் டைரக்டா என்கிட்டயே கேட்டிருக்கலாம்ல. அவரு பாஸ் இல்லையா? அவரோட ஒரு நிமிஷம். பாஸ் ஓகேவா? அங்க பாருங்க, பாஸ் டபுள் ஓகே சொல்லிட்டாரு. பாஸ் என்ன இன்னைக்கு வெளியே கூட்டு போக போறாரா? பிரியா, உன் வாழ்க்கை என்னையோட தலைகீழா மாற போது பாரு. இது எல்லாம் என்னோட சிரிச்சலம் சொன்னதுனாலதான் நடக்குது. தேங்க்யூ ராவ், தேங்க்யூ சோ மச். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.